எந்த அரசாங்கம்னு நான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் ஆட்சி செய்யறவங்க யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் குடியிருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம பாதுகாப்பா இருக்கிறது தான் அரசாங்கத்தோட வேலை. அது யாரு செஞ்சாலும் தவறுங்கிறதுல அந்த நிலைப்பாட்டுல எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. பொள்ளாச்சி வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு முதல்வர் ஸ்டாலின் உரிமை கொண்டாடி வருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா பதிலளித்துள்ளார். பொள்ளாச்சி விஷயத்துல இப்ப எங்களாலதான் முடிவு எட்டப்பட்டுச்சு அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, நாங்க இருக்கும் போதே இதுக்கு தீர்வு காணப்பட்டுதான் இப்ப முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. எங்களாலதான் வந்துச்சு அப்படின்னு. அதாவது என்னன்னா, இந்த தவறு எந்த அரசாங்கமா இருந்தாலும் நான் சொல்றேன், பெண்களுக்கு இழைக்கப்பட்டிருக்க அநீதி அது. நம்ம தமிழ்நாட்டில் இது நடக்கக்கூடாத விஷயம். எந்த அரசாங்கம்னு நான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் ஆட்சி செய்யறவங்க யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் குடியிருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம பாதுகாப்பா இருக்கிறது தான் அரசாங்கத்தோட வேலை. அது யாரு செஞ்சாலும் தவறுங்கிறதுல அந்த நிலைப்பாட்டுல எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இது அப்போ சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய கேஸ் நடந்து இப்ப தீர்வு வந்திருக்கு. அததான் நான் சொல்றேன், அது வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். அதுல என்ற மாற்று கருத்து எனக்கு இல்லை. மேடம், அதுக்குதான் சொல்லியிருக்காரு தமிழக முதலமைச்சர், பொல்லாத பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி தான் சாட்சி அப்படின்ற மாதிரியும் சட்டசபையில் கூறியிருக்காரு. அதாவது திமுகல எப்போதுமே அடுக்குமொழி பேச்சு ரொம்ப இருக்கும். மக்களுக்கு அது ஏதாவது உதவுமான்னு பாத்தீங்கன்னா உதவாது. இப்ப இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்திய மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து கடிதம் வந்திருக்கு. அது நீங்க நினைச்சுக்குவீங்க உடனே, ஓ மத்திய அரசுக்கு எதிரான அரசு திமுக, அதனால வருதுன்னு திமுக காரங்களே கூட சொல்லலாம். உங்க பிரஸ்லயும் நீங்க அதை போடுவீங்க. ஆனா அப்படி இல்லை. இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலத்துக்கும் அனுப்புற உரிமை அவங்களுக்கு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 74 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. அதுல அரசாங்கம் நடத்துற மருத்துவக் கல்லூரிகள் 36. 36ல MBBS, MD இதெல்லாம் வரிசையா இருக்கும். BDS, MDS எல்லாமே வரும். இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 7636 பிள்ளைங்க படிக்குது. இந்த ஆட்சிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ஆட்சி இப்ப போற கட்டத்துக்கு வந்துருச்சு. இந்த பிள்ளைங்க படிக்கிற இடத்துல, அதுவும் மெடிக்கல் படிக்கிற இடத்துல, ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றுற படிப்பு அது. அந்த இடத்துல அவங்களுக்கு ஆசிரியர்கள் போடணுமா வேண்டாமா? அது யாரு போடுறது? அரசாங்கம் தானே போடணும். நீங்க பிரைவேட் காலேஜ் நடத்துறவங்க ஒரு ஆசிரியர் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் போய் நடவடிக்கை எடுக்கும். உங்களுக்கு யாரு நடவடிக்கை எடுக்கிறது? நீங்க நடத்துற தமிழ்நாடு அரசு நடத்துற 36 மருத்துவக் கல்லூரியில ஏன் நீங்க ஆசிரியர்கள் நியமனம் செய்யல?